ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ நான் ஒன் டே லேட்டராக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி 11th ஜூன் 2024. பட் இந்த வீடியோ வந்து 10th நேற்றே எடுக்க வேண்டியது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் போனஸை நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நேற்று எப்படி டே போச்சுன்னா, நேற்று மண்டே எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான், எனக்கு லீவ் இருந்துச்சு. ஸோ நான் மார்னிங் எந்திரிச்சேன், கொஞ்சம் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணேன், அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ அடுத்து நான் 9 o'clock நான் ஒரு குட்டி தப்பு பண்ணிட்டேன். 9 o'clock நான் அப்ஸ்கில்லிங்காக நான் உட்காந்துட்டேன். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா 9 to 10, 10 to 11 அப்படியே மூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் சர்வீஸ் டெலிவரி சைடில் அந்த சைடில்னால அதாவது ப்ரியாரிட்டி டைம் நான் அதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் அப்போ தான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இனிமேல் அப்ஸ்கில்லிங் வந்து மார்னிங் வைக்கக்கூடாது. ஸோ மார்னிங் வந்து இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி, ஸோ அந்த ஹை இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் மட்டும் தான் பண்ணணும். நான் அப்படி ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஓகே, நான் எப்படி என்ன அப்ஸ்கில் பண்ணேன்னா, நான் மார்னிங் வந்துட்டு எப்படி ஒரு இன்டர்நெட் ட்ரெயின் பண்ணுறது. ஓகே, நான் அடுத்த லெவலில் திங்க் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, அடுத்து ஒருத்தவங்களை இன்டர்நெட் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனில் எப்படி கொண்டு வரணும், அவங்களுக்கு எப்படி என்னென்ன சொல்லித்தரணும், நான் அந்த மாதிரி இதை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அது பேசிக்கலி அது ஒரு ஈவினிங் அந்த டயத்தில் ஃப்ரீயாக இருக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ண வேண்டிய விஷயந்தான். பட் நான் அதை மார்னிங் பண்ணிட்டேன். ஆனால் அது ஓரளவுக்கு கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா, அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன்னா, நான் இன்னொன்று வந்துட்டு இந்த சர்வீஸ் டெலிவரி திரும்பி விட்டுட்டு நான் இன்னொரு அப்ஸ்கில் பண்ணேன். என்னென்னா, எப்படி இந்த ஏஜென்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது, இன்னும் இந்த ஏஜென்சி மாடல் எப்படி இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. ஏன்னா எல்லாமே ஒரு பசில் மாதிரி தானே. ஸோ நான் அந்த இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் நான் தப்புன்னு சொல்கிறேன்னா, அதுவுமே வந்து ஒரு பேக் எண்ட் தான். ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் தான் சர்வீஸ் டெலிவரி இருக்கும், பேக் எண்டில் தான் இந்த சிஸ்டம் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் எண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு ரிசல்ட் கிடைக்கும், நம்மளுக்குமே இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அதை விட்டு இந்த சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது நம்ம டைமை கன்சியூம் பண்ணணும். பேக் எண்டில் ஒரு சில ஒர்க் நடக்கும், பட் அந்த இது வந்து அந்த இதால் கிளைண்ட்டுக்கு பெருசாக இம்பாக்ட் கிடைக்காது, நம்மளுக்கும் பெருசாக இம்பாக்ட் கிடைக்காது. ஏன்னா ஃப்ரண்ட் எண்டில் இருக்க வர ஒர்க் பண்ணி அதுலேருந்து வர மணியை வச்சு பேக் எண்ட் எப்படி வேணாலும் பில்ட் பண்ணலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம். அந்த தப்பை நான் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னையிலேருந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் அதான் இன்கம் ஸ்கில். நாளையிலேருந்து ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்குது. ஸோ ஷெடியூல் கொஞ்சம் ரைட்டாக இருக்கும், பட் என்னால் அதில் இன்வால்வ் ஆக முடியும். நான் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் நான் மேனேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நேற்று மூவ் ஆச்சு. அப்புறமேட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்தேன். மென்டர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ், ஒரு மென்டார் எப்படி கண்டுபிடிக்கணும், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு மென்டார் எதுக்கு ஃபஸ்ட்டு வேணும்னா, நம்ம மென்டாரை ஃபஸ்ட்டு யாரை சூஸ் பண்ணணும்னா, மென்டார் வந்து நம்ம வேலை ஆல்ரெடி மூவ் ஆகிருக்கணும். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம போக ஆசைப்படுறோமோ அவங்க அந்த இடத்துல இருக்கணும், இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த நம்ம போக வேண்டிய வழியை அவங்க போயிட்டு அதில் இப்படி போகலாம், என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு மென்டார் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம க்ரோ ஆகலாம். ஸோ அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அவங்க நம்மளுக்கு நிறைய சொல்லி தருவாங்க. இது மென்டார் எப்படி அக்வயர் பண்ணுறது, அதுக்கு ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, மென்டாரோட கனெக்ட் பண்ணுறது மீன்ஸ் அவங்களுக்கு நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணி கிட்டத்தட்ட 6 to 7 month அந்த மாதிரி வேல்யூ ப்ரொவைட் சாரி கைஸ், என் தங்கச்சி பேருக்கு வந்துடுச்சு. வேல்யூ ப்ரொவைட் பண்ணி அந்த வேல்யூ மூலமாக அவங்கள அட்ராக்ட் பண்ணி ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் வாங்கிக்கிறது. ஸோ இந்த இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு 6 month 8 month அவங்க கூட கனெக்ட் பண்ணி கண்டினியூஸாக அவங்களால எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி. ஏன்னா அவங்க வந்து சிமிலர்லி அவங்க யாரோ ஒரு அன்னோன் பாய் தான் நான். ஸோ அப்போ அவங்க கூட கனெக்ட் பண்ணி அந்த ப்ராசஸ். இன்னொரு மென்டர்ஷிப் என்னென்னா, நம்ம பே பண்ணுறது. இந்த இடத்துல பே மீன்ஸ் அவங்க வந்து மணிக்காக அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, பட் அது எவ்வளோ கமிட்மெண்ட்டாக இருக்காங்க, ஸோ அதுக்காக தான் அந்த இதை பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அப்போ அந்த வகையில் மென்டர் இந்த தான் நான் நினைச்சேன். நான் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி நான் பேக் அண்ட் ஒர்க் முடிச்சே நேற்று மண்டே மூவ் ஆகிடுச்சு. பட் இந்த டைம் நான் இப்போ கமிட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி தான் முக்கியமாக ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த இதால் கிளைண்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும், நம்மளுக்குமே அதால் கிளைண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் அந்த மாதிரி வரணும். ஸோ எப்படின்னா அப்போ தான் கிளைண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன பிளான்னா, கிளைண்ட் சைடில் இன்றைக்கி அவங்களுக்கு நான் ஒரு 9 ஸ்டெப்பாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செட்டப் ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டே வந்துடுவேன். ஸோ என்ன கோல்னால், நான் இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் நான் இன்னும் ஒரு சண்டே வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு இந்த செட்டப் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம்னா, ஸோ அதுலேருந்து அடுத்த நம்ம ஆட் ரன் பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பும் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இதான் என்னோட பிளான். இன்றைக்கி நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நான் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நான் வந்து இந்த மிச்ச கட்சியிலேயே நான் கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ்.